ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதிபராசக்தி சிவப்பரம்பொருளே. அன்பு சார்ந்த தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் உள்ளங்களுக்கு அடியேனுடைய தைப்பூச வணக்கம். முருகப்பெருமானுடைய திருவருள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய நாள் தைப்பூசம். இழந்த பொருளை மீட்கக்கூடியது தைப்பூசம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடிக்கடி தோற்று போய் இனிமேலாவது நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் தைப்பூசம். நம்முடைய கொடுத்த கடனை வசூல் செய்வதற்கு பனை ஓலையில் எழுதி முருகனிடத்திலே கொண்டு போய் சேர்த்தால் முருகன் வசூலித்து தந்து விடுவார். அப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய நாள் தைப்பூசம். கடன்கள் அடைய வேண்டுமானால் வில்வக்காயில் உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைந்து விட்டது என்று எழுதி வில்வக்காய்க்குள் அடைத்து அதை முருகப்பெருமான் திருவடியில் சேர்த்து விட்டால் போதும், கடன் அடைந்து விடும். அந்த தைப்பூச நன்னாள் என்று முருகப்பெருமானுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து மேற்கு பார்த்த முருகனுக்கு அபிஷேகம் செய்தீர்கள், அதுவும் குறிப்பாக செவ்வாய் ஓரையில் செய்தீர்கள் என்றால் எதிரிகள் தொல்லை நீங்கும். ஒரு மனிதன் கல்வியில் அடிக்கடி தோற்று போய்கொண்டே இருக்கிறார். புதன் ஓரை என்று ஓம் சரவணபவா என்று சொல்லி நீங்கள் முருகப்பெருமானுடைய பாதத்தில், அவனுடைய வலது பாதத்தில் நீங்கள் அந்த வழிபாட்டை செய்தால் வெற்றி உண்டாகும். முருகப்பெருமானுக்கு பிடித்த உணவு எது என்று சொன்னால் அவருக்கு பனை வெல்லம் தினை மாவு அதுதான் பிடிக்கும். முருகப்பெருமானை வள்ளி நாச்சியார் திருமணம் செய்து கொண்ட காதல் கொண்ட இடம் பனைமரம். பனைமரத்தால் செய்திருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கு பாருங்க, பதநீர் கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் பூசத்தன்று செய்தால் அவர்கள் கணவன் மனைவி உறவு பலப்படும். பூசத்தன்று தேங்காய் பூவை துருவி அதில் பனங்கள் கண்டு சேர்த்து ஏலக்காய் பொடி போட்டு முருகப்பெருமானுக்கு கொடுத்தால் ஒரு மனிதனுக்கு கணவன் மனைவி சுகத்தோடு கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூசணிக்காயில் தீபம் ஏற்றி வணங்கி, சர்க்கரை பூசணியில் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டால் பூசத்தன்று குழந்தைகளுக்கு உண்டான கண்டம் நீங்கும். அதே போல முருகப்பெருமானுக்கு அன்னாச்சி பழத்தை நிவேத்தியம் செய்தால் பூசத்தன்று வாழ்வில் சகல சௌபாக்கியங்களை பெறலாம். ஒரு மனிதன் தொலைந்து போன பொருளை கிடைக்க வேண்டுமானால் அவனுக்கு திராட்சை ரசத்தினால் தைப்பூசத்தன்று செய்தால் நன்மை உண்டாகும். தாய்க்கு அடிக்கடி வயிற்று வலி, உடல் வலி, நோவு வந்து கொண்டே இருக்கிறது. வீட்டில் படுத்தால் தூக்கம் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு குடம் நீர் எடுத்துக்கொண்டு சென்று, வீட்டிலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு சென்று முருகனுக்கு தீர்த்த காவடி கொண்டு போய் சென்றால் நன்மை உண்டாகும். தைப்பூசத்தன்று அக்னி மிதித்து நெருப்பிலே நடந்து சென்று இறைவனுக்கு வழிபட்டால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் கர்ம வினைகள் தீரும். அடிக்கடி குடும்பத்தில் துர்மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட துர்மரணங்களிலிருந்து உங்களை விடுபட வேண்டுமானால் முருகப்பெருமானுக்கு அபிஷேக விபூதி செய்து அதை தினமும் நீங்கள் பூசி வந்தால் நன்மை உண்டாகும். வீட்டிலிருந்து கால்நடையாக நீங்கள் தைப்பூசத்தன்று ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து சென்று விநாயகர் அகவல், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசத்தை நீங்கள் செல்போனில் நீங்கள் கேட்டுக்கிட்டே நீங்கள் போய் அந்த முருகன் சிந்தனையோடையே இருந்து படிகளில் ஏறி வந்தால் நன்மை உண்டாகும். தைப்பூசத்தன்று பழனிமலை விசேஷம். பழனிமலையில் யானை பாதை வழியாக செல்ல வேண்டும். போகும் பொழுது 1 கிலோ கருப்பு சுண்டல் கடலை, 1 கிலோ துவரம் பருப்பு, இதை ரெண்டையும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 கிலோ பொறுத்தளவில் டைமண்ட் கல்கண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் யானை பாதையில் போக வேண்டும்? யானை என்பது விநாயகரை குறிக்கக்கூடியது, யானை என்பது குருவை குறிக்கக்கூடியது. அது பாதம் என்பது எதை குறிக்கும் என்றால் மீனம். குருவினுடைய பூரண அருள் கிடைக்கக்கூடிய இடம் பழனிமலையில் யானை பாதை வழியாக. அப்படி சென்று நீங்கள் இறைவனுடைய முருகனை நாமத்தை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வனங்களில் அந்த விதைகளை தூவிக்கொண்டே போக வேண்டும். அதே போல் முருகனை பார்க்கிற பொழுது கீழே திருவாவினன்குடி முருகனை வணங்கிவிட்டு மாலை சாற்றிவிட்டு 6 நெய் தீபம் ஏற்றிவிட்டு சென்றால்தான் பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகனிடத்தில் வரம் கிடைக்கும். குறிப்பாக செல்லுகின்ற பொழுது வினைகள் களைவதற்கு பாத விநாயகரை 6 முழு தேங்காய் உடைத்து விட்டு அதன் பிறகு நீங்கள் மலைக்கு செல்ல வேண்டும். மலையிலே ஏறுகின்ற பொழுது விஞ்சிலையும் ட்ரெயின்லையும் போகக்கூடாது, படிப்படியாக போக வேண்டும்.
படிக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து வைத்து ஒவ்வொரு பூவாக வைத்துவிட்டு செல்லலாம். படிக்கு ஒரு சூடம் என்று ஏற்றி ஏற்றி வணங்கிவிட்டே போகலாம். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியாக பூசம் என்றால் நிறைவு என்று அர்த்தம். ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நீங்கள் அன்னதானத்தில் சேர்த்தால் அன்று விமோச்சனம். எப்பொழுதுமே தைப்பூசத்தன்று பழனி மலையில் முருகப்பெருமானுக்கு நெல்லை கொண்டுட்டு போய் கொடுத்தீர்கள் என்றால் முருகப்பெருமான் வெற்றியை தருவார். ஏன் என்று சொன்னால் கந்தக்கடவுள் முருகப்பெருமான் சந்திரனுடைய பாவத்தையும் தோஷத்தையும் போக்கியவர். சந்திரனுடைய மனைவி 6 பேர்களும் சேர்ந்து, கார்த்திகை பெண்கள் 6 பேரும் சேர்ந்துதான் முருகனை வளர்த்தார்கள். அப்படி முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் அந்த கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் வருது. சந்திரனும் கடகத்தில் ஆட்சி வீடு. அந்த கடகத்தில் இருக்கிற சந்திரன் எங்கு உச்சம் என்றால் ரிஷபத்தில் உச்சம். அவர் ரிஷபத்தில் உச்சம் அடைகின்ற பொழுது முருகப்பெருமானுக்கு தாய்மையினுடைய தன்மையை உலகத்திற்கு வெளிக்காட்டிய கிருத்திகை பெண்களுக்கு அவன் அன்று மோட்சம் கொடுத்த நாள். அதனால கிருத்திகை நட்சத்திரம் அன்று செவ்வாய்க்கிழமை என்று முருகனை வணங்கினால் விசேஷம் என்று பெயர் உண்டு. அதே போல தைப்பூசத்திலும் நீங்கள் இந்த இறைவனை வணங்கலாம். அதனால தைப்பூசத்தன்று இறைவனை வணங்க வணங்க அருளை பெறுவதற்கு ஏற்ற தினம் தைப்பூசம் நன்னாள். அதனால இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நன்மை. நாளைய தினம் தீராத வினைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் என்ற நம்பிக்கை. எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து குளித்து நீராடி விநாயகரை வணங்கி வழிபட்டு அவரவர் தாய் தந்தையரை வணங்கிவிட்டு முருகப்பெருமான் படத்தை துடைத்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பூமாலை சாற்றி முருகனுடைய அருள் கிடைப்பதற்கு நாம் எல்லாரும் உயர்ந்த நாள் என்ன என்றால் தைப்பூசம். காலையிலே உணவு அருந்தாமல் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு மதியானம் படையல் இட்டு அந்த படையலை நீர் விழாவி நம்மளுடைய தாய் தந்தையர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் காக்காய்க்கும் உணவு வைத்துவிட்டு நாம் உள்ள வேண்டும். மாலை வேளையில் சென்று இறைவனை பார்க்க வேண்டும். முருகனுடைய திருவருள் கூடக்கூடிய நேரம் உச்சிகால பூஜை. அதனால முருகப்பெருமானுடைய அருள் கருணையும் மரக்கருணையும் கிடைக்கக்கூடிய நாள் தைப்பூசம். எவ்வளவு துஷ்டருக்கே நிக்கரகம் செய்தவன், சிஸ்டருக்கு பரிபாலனம் பண்ணவன். அதனால முருகப்பெருமானுடைய அருள் ரொம்ப சிறப்பு. வயிற்றுவலி பிரச்சனைகள் தீர நீங்கள் பச்சரிசி மாவில் விளக்கேற்றலாம். உங்கள் கண் சம்பந்தப்பட்ட கோளாறு தீர கோதுமை மாவில் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடலாம். தாய்மை அடைய நல்ல குழந்தைகள் நல்ல பிறப்பதற்கு பச்சரிசி மாவில் விளக்கேற்றலாம். கோதுமை மாவில் ஏற்றினா சூரியனால் உண்டாகக்கூடிய துன்பம் போகும். பச்சரிசி மாவில் ஏற்றினா போகும். அதேபோல் முருகனுக்கு இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றினால் உங்கள் குல சாபம் தீரும். இப்படியாக முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டால் எல்லா நலன்களும் கிடைக்கும். தைப்பூச நாளில் எல்லோரும் முருகனை நினைந்து வணங்கி வணங்கி வழிபடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.